அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஒய்ன்னு சொல்லப்படும் அடல் பென்ஷன் யோஜனை பத்தி நான் பேசப் போறேன். அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப் தமிழ் யூடியூப் சேனல முதல் முறையா நீங்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை தட்டி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோ பரிந்துரை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அதே போலவே உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்கள் வழியாக தெரிவிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோஸ் உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அதேபோல உங்க குடும்பத்தாருங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இத ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவ நான் ஆரம்பிக்கிறேன். 2015வது ஆண்டு 2015ல பார்த்தீங்கன்னா, இந்த அடல் பென்ஷன் யோஜனா பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு செயல்பாட்டுல கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். செயலுக்கு கொண்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டர் பீப்பிளுக்கு டார்கெட்டா இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் அந்த பிராக்கெட்குள்ள வராதவங்க, அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல இல்லாதவங்க, அதாவது வருமான வரி கட்டாதவங்க, அக்ரிகல்ச்சரல் துறையா இருக்கலாம், டெக்ஸ்டைல் ஜவுளி துறையா இருக்கலாம். இந்த மாரி எந்தெந்த சின்ன சின்ன சிறு குறு தொழிலா இருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, சின்ன தொழில் செய்யக்கூடிய அ அ போக்குவரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய, நெடுஞ்சாலை பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம். இந்த மாரி அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை செய்யும் நபர்களுக்காகவே டார்கெட் பண்ணி இந்த ஒரு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இதன் வழியாக பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அ அதாவது இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல வேலை செய்யும் நபர்கள் பென்ஷன வாங்கிக்கலாம் 60 வயசுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ஒரு எலிஜிபிலிட்டிலாம் இருக்கு. அத பத்தி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தை பத்தி இன்னும் உங்களுக்கு அதிகமான தகவல் தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். அதே போலவே என்பிஎஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். புரோட்டியன் கவர்ன்மென்ட் வெப்சைட்ல கூட இத பத்தின நெறைய தகவல்கள் இருக்கு. அத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்றது? என்ன இதனுடைய எலிஜிபிலிட்டின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 1, 2022க்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த ஏபிஒய் அதாவது அடல் பென்ஷன் யோஜனை திட்டத்தில நீங்க முதலீடு செய்றீங்க, அதாவது கான்ட்ரிபியூஷன் பண்றீங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஐடி அதாவது இன்கம் டாக்ஸ்ல ஸ்லாபுக்குள்ள இருக்கக்கூடாது அவங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தவங்க, அடல் பென்ஷன் யோஜனை திட்டத்த வாங்கியிருக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 40 வயசுக்கு உட்பட்ட நபர்கள், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய நபர்கள் இதில மாதம் மாதம் பங்களிப்ப குடுக்கலாம் இந்த பென்ஷன் திட்டத்துக்கு. அல்லது பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த பங்களிப்பு செய்யலாம். அதே போலவே 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, அல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்க இந்த திட்டத்துக்குள்ள பங்களிப்பு செய்யலாம். நீங்க செய்யும் பங்களிப்பு தொகை எவ்வளோ அப்டின்னா, உங்களுக்கு மாசம் எவ்வளோ பென்ஷன் தேவைப்படுதோ, அதுக்கேத்த மாரி நீங்க பங்களிப்பு செய்யலாம். மாசத்துக்கு ரூ. 1000 பங்களிப்பு வேணும், உங்களுக்கு பென்ஷன் தொகை வேணும் அப்டின்னா, 60 வயசுக்கு அப்புறம் ரூ. 1000 கான்ட்ரிபியூஷனுக்கு ஏத்த மாரி நீங்க மாசம் மாசம் ரூ. 1000 கட்டிட்டு போலாம். அல்லது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரூ. 1000வோ, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ, அல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ பார்த்தீங்கன்னா, ஒரு தொகைய கட்டலாம். ஸோ இதில ரூ. 1000, ரூ. 2000, ரூ. 3000, ரூ. 4000 அதிகபட்சம் ரூ. 5000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பென்ஷன் கிடைக்குது அப்டின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ரூ. 5000க்கு பென்ஷன் கிடைக்கிறவங்க ரூ. 5000 கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். மாசம் மாசம் அல்லது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தோம்னா, இப்ப ரூ. 5000 உங்களுக்கு தேவைப்படுது பென்ஷனா அப்படின்னா, வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுதோ, அந்த தொகைய வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இப்பவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே போலாம். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த தொகைய 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அல்லது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பிரிச்சு கூட நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போலாம் அப்படின்றத இதில குடுத்துருக்காங்க. இதுக்கு பத்தின தகவல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றப்போ, நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க பத்தின விவரங்கள நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்க பேங்க் கூட இதுல பங்களிப்பு குடுக்குறாங்க. பேங்க்ல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட போய் கூட நீங்க இத பத்தின விசாரணை நீங்க செய்யலாம், விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ரிபியூஷன் நான் சொன்னேன். எப்படி நாங்க மாதம் மாதம் குடுக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கான்ட்ரிபியூட் பண்றது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இத ஆட்டோ டெபிட் ஆப்ஷன பேங்க் எனேபிள் பண்ணியிருப்பாங்கன்றத நீங்க மனதில வச்சுக்கணும். எந்த மாசத்துல நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்றீங்களோ, எத்தனாம் தேதி நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்றீங்களோ, வங்கியில பணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எத்தனாம் தேதிக்கு. ஒருவேள பணம் இல்ல அப்படின்னா, அதிகபட்சம் நீங்க டிலே பண்ணிட்டு பணத்த குடுக்குறீங்கன்றப்போ, அதில பெனால்டி ஃபீஸ் கூட கட்ட வேண்டிய இருக்கும் அப்படின்றத கூட நீங்க மனதில வச்சுக்கணும். இதில சார்ஜஸ் மிக குறைவான சார்ஜஸ் தான் சார்ஜ் பண்றாங்க இருக்கிறதுலயே மார்க்கெட்ல. அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி ரூ. 15 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே போலவே டவுன்கிரேட், அப்கிரேட் அப்படின்ற ஒரு சார்ஜஸ் இருக்கு. அதுக்கு டவுன்கிரேட், அப்கிரேடுக்கு ரூ. 25 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே போலவே ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி வருடத்துக்கு ஒரு வாட்டி அந்த சார்ஜஸ் கட் பண்ணுவாங்க. உங்க வங்கி கணக்குலேருந்து அது ரூ. 20 இருக்கும். டிரான்சாக்ஷனுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது அப்படின்றது சொல்றாங்க.
இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 20 வருஷம் நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 3 விதமான பென்ஷன் ஃபண்ட்ல வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து குடுக்கப்படுகிறது, செலுத்தப்படுகிறது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி பென்ஷன் ஃபண்ட், 2வது எஸ்பிஐ பென்ஷன் ஃபண்ட், அதே போலவே 3வது வந்து பார்த்தீங்கன்னா, யூடிஐ பென்ஷன் ஃபண்ட்ல வந்து உங்களுடைய பணத்த வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன்ல பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அ விண்ணப்பம் நீங்க குடுக்குறீங்க அடல் பென்ஷன் யோஜனா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாமினேஷன் வந்து கட்டாயமா நீங்க குடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு விஷயத்துல நீங்க கான்ட்ரிபியூட் பண்றப்போ, அ ஏதாவது ஒரு பிரச்சனையாலயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தாலயோ உங்களுக்கு வந்து அ பிர பிரச்சனையில உயிரிழப்பு உருவாயிருச்சுன்றப்போ, அதாவது ஆயிருச்சுன்றப்போ, அ அந்த யார் கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவர் யாரோ இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த பங்களிப்பு வந்து போகும். அவங்க அத கன்ட்ரிபியூட் பண்ணிட்டே போணும். 60 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல அந்த நாமினிக்கு கூட நீங்க யாருடைய பேர் வந்து நாமினேஷன்ல குடுத்துருக்கீங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து கிடைக்கும். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பணம் வந்து உங்களுடைய நாமினிக்கு கூட கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இல்லன்னா. ஸோ இந்த மாரி நாமினேஷன் யாருக்கு நீங்க போடுறீங்கன்றது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கா இருக்குது. அத கூட நீங்க கவனத்துல வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத மறக்காதீங்க. அதே போலவே இதில வந்து பார்ஷியல் வித்ட்ராவல் ஆப்ஷன் கூட கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்டின்னா, ஸ்பெசிஃபிக்கான டிசீஸஸ் அல்லது இல்னஸஸ்க்கு ஒரு 14 வகையான அ நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில எக்ஸம்ப்ஷன் இருக்கு. அதாவது பணத்த நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்றாங்க. அத கூட நீங்க இந்த என்பிஎஸ் ட்ரஸ்ட் வெப்சைட்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு அதாவது உங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் தான் இந்த பென்ஷன் வருது இந்த பணம். ஒருவேளை நீங்க 60 வயசுக்கு முன்னாடியே நீங்க அந்த பணத்த வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்டின்னா, 80% அந்த பணம் என்ன வித்ட்ரா பண்ற அந்த அமௌண்ட்ல வந்து 80% வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்னுட்டி பிளான்ல வந்து நீங்க வாங்கியே ஆகணும். மிச்ச 20% தான் நீங்க வித்ட்ரா பண்ணலாம். அதே போலவே ஒருவேளை உங்களுடைய பணம் வந்து 60 வயசுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்றப்போ, 40% வந்து அந்த ஆன்னுட்டி பிளானுக்கு வந்து அவங்க போட்டுட்டு மிச்ச பணம் என்ன இருக்கு 60% அத வந்து கேஷா நீங்க வெளியில எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க பங்களிப்பு பண்ணியிருக்கக்கூடிய தொகை வந்து 2,50,000 விட கம்மியா இருக்குன்னா, இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் கூட நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பார்ஷியலா, கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துடைய ஒரு விவரம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த கருத்துக்கள வந்து உங்க ஊர்லயோ, உங்க ஏரியால இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் அ நீங்க வந்து அத பத்தின விவரங்கள நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே போலவே இணையத்தில இருக்கக்கூடிய நிறைய இணையங்களுடைய வெப்சைட்ஸ் நான் சொன்னேன். என்பிஎஸ் ட்ரஸ்ட் ஆகட்டும், புரோட்டியன் கவர்ன்மென்ட் வெப்சைட் ஆகட்டும், அதே போலவே பிஎஃப்ஆர்டிஏ இதில கூட நீங்க போய் பார்க்கலாம். அல்லது நீங்க எங்க வந்து வங்கி கணக்கு வச்சிருக்கீங்களோ, அந்த வங்கியில போய் கூட இத பத்தின தகவல்கள நீங்க விசாரிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஒய் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வங்கியோடைய ஆப்லயே கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க அங்கேயே கூட அந்த ஆப்லயே கூட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கேஒய்சில அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லி Play Storeல நீங்க டைப் பண்ணீங்கனாலே கூட அந்த ஆப் வந்து ஏபிஒய் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் வழியாக கூட நீங்க வந்து இதில இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பிரான் ஐடி பிஆர்ஏஎன் ஐடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த பிரான் ஐடி வந்து ஜெனரேட் பண்ணி குடுப்பாங்க. அந்த ஐடி கார்ட கூட நீங்க வச்சுக்கலாம் பத்திரமா. ஃபியூச்சருக்கு அது வந்து உதவும் அப்படின்றது சொல்லிட்டு, இந்த ஒரு திட்டத்த வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு பலனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நபர்களுடைய உறவினர்களோ, நண்பர்களோ இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருந்தாங்கன்னா, அவசியமா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கூட இந்த பென்ஷனுடைய அ ஒரு இந்த சலுகைகள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேஎஃப்டே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம்.